பணத்தை அவர் முகத்தில் வீசி விட்டுவிட்டு எம்எல்ஏ முகத்தில் என்னை வந்து பார்த்தார். எதுக்கு இது ஒரு உதாரணம். இப்படி இப்போ என்னை வசப்படுறேன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க வச்சுருக்க சோஷியல் மீடியாவில் கேவலமாக என்னை பற்றி எழுதுறது இது பண்ணுறதெல்லாம் எல்லாம் காசு எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைகள். நல்லா தான் அவங்கள வளர்த்தணும். ஆனால் நான் சொல்கிறது இந்த பிள்ளை அன்புமணி பிள்ளையை சொல்லலை. நான் சொல்கிறது இந்த கட்சியில் உள்ள பிள்ளைகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள், தம்பிகள், தங்கைகள், சிறுசுகள் எல்லாம் ஒரு 8 வயசு 5 வயசு குழந்தை கூட என்னை பார்த்தா ஐயா ஐயாடுவாங்க பாசத்தோடு. 5 வயசு குழந்தைக்கு அப்படி அந்த குடும்பம் சொல்லி கொடுத்துருது. ஃபோட்டோவை காட்டி என்னை பார்க்கும்போது நேராக சொல்லுவாங்க ஐயா ஐயா என்று. இந்த மாதிரியான ஒரு பாசத்தோடு ஒரு குடும்பத்தோட குடும்ப பாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த கட்சியை வளர்த்து வருகிறேன். அதில் பணத்தை கொடுத்து இப்போ ஒரு கூட்டம் போடுறது, ஊர்வலம் போகிறது, கிரேனில் மாலை போட்டுக்கிறது. கட்சியில் 3-4 இதை கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். மாலை போட்டக்கூடாது, மாலை போடக்கூடாது. ஏதாவது ஒரு குடும்ப இது இருந்ததுன்னா அது போட்டுக்கலாம். ஒரு நாள் சும்மா போட்டு அப்படியே கழிச்சிடும், அவ்வளோதான். மற்றபடி வெளியில் கட்சிக்காரர்கள் மாலை போடக்கூடாது. துண்டு பொன்னாடை, அதுதான் நம்ம பொன்னாடைன்னு சொல்கிறாங்க. பொன்னாடையும் போட வேணாம், எதுவும் போட வேணாம். பொன்னாடை அதுக்கு பதில் நான் புத்தகம் கொடுங்கன்னு சொல்லுவோம். புத்தகங்கள்லாம் அப்துல் கலாம் புஸ்தகமே வாங்கியிருந்தாங்க. சரி, அதையும் நிறுத்திட்டேன். அப்புறம் கடைசியில் பொன்னாடை போடக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தா கிரேன் வந்து மாலை போடுது. கிரேனில் மாலை போட்டுக்கிறாங்க. கிரேனில் ஆப்பிள் மாலை கிரேனில். இதெல்லாம் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்முடைய கட்சி கொள்கைக்கும் விரோதமாக அருவருப்பாக இருக்கிற செயல்கள். பின்னால் 100 காரு போகிறது, 50 காரு போகிறது, இப்படிலாம். நான் 18-19 ஒரே அம்பாசடர் காரை வச்சுட்டு இந்த உலகத்தையே சுற்றி வந்தேன். உலகத்தைன்னா தமிழ்நாடு தான் சொல்லணும். இப்போ ஒரு பார்த்தா இத்தனை கார் வரணும், அத்தனை இது பண்ணணும், எல்லோரும் 100 கார் வரணும், 50 கார் வரணும், 70 கார் வரணும், 200 கார் வரணும் அப்படின்ற மாதிரி கார் பவனி. இதெல்லாம் விட்டுட்டு வீடு வீடாக போய் கிராமமாக போய் மக்களை பார்க்கணும். அந்த வயசு எனக்கு இருந்ததுன்னு சொன்னால் நான் அதை தான் செய்வேன். என்னால் முடியலையே இப்போ அந்த மாதிரி வீடு வீடாக போய் கிராமமாக போய் தெருவாக போய் அப்போ அந்த காலத்தில் செய்த மாதிரி இப்போ என்னால் செய்ய முடியலன்ற வார்த்தை. அந்த தான் நீ செய் அப்படின்னு சொன்னோம். அதை விட்டுட்டு எனக்கு தான் அதிகாரம், நான் தலைவர், நீ செயல் தலைவராக இரு அப்படின்ட்டு தான் செயல் தலைவரும் கொடுத்துருக்குறோம் பொறுப்பு. சில பேர் நீங்கள் கேட்பீங்க, அன்புமணி அமைதியாக தானே இருக்கார், உங்கள் பொது வழியில் உங்களை பற்றி எதுவுமே பேசுறது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஆனால் இது ஒரு நாடகம்தான். ஊடகங்களில் பேட்டி தருவது வரை வலைதளத்தில் பேசுவது போன்றவற்றை 4 சுவற்றுக்குள் பேச வேண்டியதுதானே. புதுவெளியில் ஐயா பேசி அசிங்கப்படுத்துகிறார் என்று அழுது அன்புமணி அழுகிறார். அன்புமணி கட்சிக்காரர்கள் அனுதாபத்தை பெற துடித்து வருகிறார். பொதுவெளியில்
வீட்டுக்குள்ளே பேச வேண்டியதை பொதுவெளியில் பேசுகிறது. பொதுவெளியில் என்ன நான் பேசுகிறேன்? இல்லை, பொதுவான சமாச்சாரங்கள் என்ன பேச வேண்டியது இருக்குது சொல்லு. அதனால் நான் நடந்த சில சம்பவங்களை, மனக்குமுறல்களை, கட்டுக்கடக்காத மனக்குமுறல்களை அதை ஊடக நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை. ஏனென்றால் ஊடக நண்பர்களோடு அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு பெரிய மனச்சுமையை இறக்கி வைத்தது போன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. ஆனால் நான் உருவாக்கிய சமூக ஊடக பேரவையை சேர்ந்தவர்களிடம் நான் உருவாக்கியதான் எல்லாமே. நான் 34 அமைப்புகளை உருவாக்கினேன். நான் உருவாக்கி இந்த சமூக ஊடக பேரவை அவர்களிடம் பணம் கொடுத்து என்னை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ, எழுத முடியுமோ, அதை விட மோசமாக எழுத வைத்துள்ளார், பேச வைத்துள்ளார் அன்புமணி. இதை என்னுடைய எதிரிகள் கூட இப்படி கேவலமான விமர்சனங்களை வைத்ததில்லை. அன்புமணி அமைதியாக இருந்து கொண்டு நல்லவர் போல நடித்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் சமூக வலைதளங்களில் அசிங்கமான வேலையை செய்து வருகிறார். ஆக போட்டி ஒரு பொதுக்குழு, நாங்கள் 17ஆம் தேதி பொதுக்குழு வச்சிருக்கோம். அதுக்கு முன்னால் 9ஆம் தேதி போட்டி பொதுக்குழு என்று இப்படி கட்சியை இப்படி கட்சியை ரெண்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பிரமையை அவரே ஏற்படுத்தி கொண்டு கட்சி ரெண்டாக கிடையாது, ஒன்றா தான் இருக்கு. நீங்களே பார்க்குறீங்கள, ஊடக நண்பர்களை நீங்கள் பார்க்குறீங்கள. இங்கே கட்சி எங்கே இருக்குது? தைலாபுரம் தோட்டத்தில் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இங்கே வராங்க நீங்களே பாருங்கள். தொடர்ந்து இங்கே 10 பேராக, குறைஞ்சது 10 பேராக ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் இங்கே வெளியில் இருக்கிறீங்க. எவ்வளோ பேர் வராங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. என் குடும்பத்தை பற்றி நான் சொல்ல வேணும்னா சொல்லக்கூடாது தான். ஆனால் கிட்டத்தட்ட இங்கே ஒரு படம் மாட்டிருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடும்ப படம். அதில் எவ்வளோ பேர்? 40 பேர். இன்னும் 10 பேர் 15 பேர் சேரல அதில். அந்த படம் எடுக்கும்போது அதன் பிறகுதான் இந்த மாதிரியான கொரோனா அது இது இதெல்லாம் வந்து, அப்போ 50 பேர் கொண்ட ஒரு குடும்பம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சுருங்கி ஒரு 10 பேர், என் பெரிய மகள், சின்ன மகள், அவர்களுடைய பிள்ளைகள், இந்த அளவுக்கு சுருங்கி போச்சு. இப்போ பொங்கல் விழாவும் அந்த மாதிரி சிறப்பாக கொண்டாட முடியல. ஏனென்றால் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளவே இந்த மாதிரி அது பணத்தை வைத்துக்கொண்டு விளையாட முடியுமா? பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க தான். ஆனால் என் விஷயத்தில் பணம்
10 செய்யாது, 11 செய்யாது, 9 செய்யாது. எவ்வளோ நான் சொன்னேன். ஓகே, உதாரணம் ஒருத்தர் சொன்னேன்ல, அன்னைக்கு தருமபுரியிலேருந்து ஒரு 4 வேனில் என்னை பார்க்க வராங்க. 4 வேனில் வந்தவங்கள முதல்ல கொண்டுனா வராங்க. 2 வேன் வந்துடுது. இன்னும் 2 வேனுக்கு ஃபோன் பண்ணி வந்தவங்களுக்கு போகாதீங்க, அவங்க திருவண்ணாமலைக்கு வரைக்கும் வந்துட்டாங்க, போகாதீங்கன்னு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரிலாம் இப்படி செய்த கட்சியை வளர்க்க முடியும்? என்னை அயலாவர தோட்டத்தில் வந்து என்னை பார்க்கக்கூடாது, திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து, ஆனால் காசு கொடுத்தாலும் நம்ம இந்த பாட்டாளி சொந்தங்கள் யாரும் காசை வாங்க மாட்டாங்க, ஏமாறவும் மாட்டாங்க. இந்த ஏமாத்துகிற கூட்டத்துக்கு ஒரு சிலர் ஏமாறுவாங்க, பணத்துக்கு ஏமாறவங்க யாரும். இப்போ ஒரு கூட்டம் அவர் கூட சுற்றின்னு இருக்கு, ஒரு 5-6 பேர் சுற்றின்னு இருக்குது. என்னை திட்டுறது, வலைதளங்களில் ஊடகத்தில் திட்டுறது போகிறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை மாதிரி பண்ணுறாங்க. ஆக அவங்கெல்லாம் எல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க. நான் பொறுப்புகளை உருவாக்கி கொடுத்து வளர்த்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை என்னை திட்டுவதற்கு பயன்படுத்திக் கொள்வது நீங்களே சொல்லுங்க. காசு கொடுத்த செய்வோம் நிலைமைக்கு அந்த பிள்ளைகளை மாற்றிவிட்டார். நான் அந்த பிள்ளைகளை எனக்கு எதிராக வலைதளங்களில் பேசுகின்ற பிள்ளைகள் மேலே எனக்கு கோபம் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சொல்லுவதை காசு கொடுத்து இதை செய் என்று மிரட்டி பணிய வைத்திருக்கிறார். உதாரணமாக இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் 4 தரம் இருந்தார் அவர் பொதுச் செயலாளராக. இங்கே வந்து இங்கேயே தங்கிடுங்க, நிறைய வேலை இருக்குது, கட்சி வேலை இருக்குதுன்னு சொன்னேன். ஐயா, நான் தேனி, அவர் சொந்த மாவட்டம் தேனி மாவட்டம், நான் என்னுடைய வீட்டுக்கு போய் துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தங்கிடுறேன்னாரு. ஐயா, நான் தங்கலை, அந்த டோர் கொஞ்சம் பழுதாக இருக்குதுன்னாரு. நீங்கள் போய் திரும்புறதுக்குள்ளவே அதில் சரியாயிடும். இங்கே பின்னால் பயிரங்கத்தில் அங்கே தான் அவர் தங்குவார். அவருக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருக்கோம். அங்கே போனவரை என்னமோ மந்திரம் மாயம் அது இதுன்னு போட்டு எல்லாம் மந்திரம் மாயம் என்ன பணம்னா போட்டு அவர் அங்கேயே பிடிச்சி மதுரையில் அவர் அங்கேருந்து ஃப்ளைட்டு விமானத்தில் சென்னைக்கா டெல்லிக்கா அனுப்பி அவருக்கு ஒரு இன்னோவா காரு, அது 18 லட்சம் 17 லட்சம். நீங்கள் எல்லாம் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? ஆமாம், ஒரு அந்த படத்தை போட்டு அவரை நிற்க வச்சு நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. இப்படி இத்தனை வருஷமாக கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து இத்தனை வருஷமாக இருந்த வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளர் 4 முறை அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி, 16 வருஷம் மேலே அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தார். அவரையே அம்பாசடர் கார் கொடுத்து, அது பழைய கார் கொடுத்ததே ஒரு புது காராக கொடுக்கூடாதா? ஒரு பழைய கார் 18 வருஷமாக அது போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அது வலைதளங்களில் வந்திருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி அது ஒரு உதாரணம், இது ஒரு உதாரணம். இப்படி பாவம் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். அவரை அம்பாசடர் கார் கொடுத்து பழச்சிட்டாங்க. பாவம் அவர் ஏமாந்துட்டார்.
என்னப்பா? இன்னோவா? இன்னோவா காரா? இன்னோவா கார், பழைய காரு வாங்கி கொடுத்தாங்க. புது காராவது வாங்கி கொடுத்த கூடாது அவருக்கு, பாவம். இப்படி அதான் அவருக்கு பிறகு இப்போ முரளி சங்கர்ன்ற ஒரு பட்டேல் இனத்தை சேர்ந்தவரை இப்போ போட்டிருக்கோம் பொதுச் செயலாளர் முரளி சங்கர். இதெல்லாம் நான் சொன்னது 2 உதாரணம். அதே மாதிரி இப்போ மற்றவங்களாம் அங்கே போய் அதை சொல்லுவாங்க. பஜகோவிந்தம் பாடும்போது எங்கே போகிற பண்டரிபுரம் போகிறோம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு மத்தளம் தட்டின்னு போவாங்க. பண்டரிபுரம் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 8 வயசு இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் காலையில் குளிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் 5 மணிக்கு ஊரை சுற்றி வருவோம். எங்கே போகிறேன்னா பண்டரிபுரம் என்னமோ பாட்டு பாடுவாங்க. விட்டல்ல என்னமோ ஒரு பாட்டு, அது ஞாபகம் இல்லை. அந்த மாதிரிலாம் அப்போது அது இப்போ நடக்குது. இப்போ இதே மாதிரி கட்சியில் நடக்குது. இது எந்த அளவுக்கு எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கின்றத ஊடக நண்பர்களை உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நீங்கள் கேட்குறீங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு தயங்குறீங்க. எச்சரிக்கைன்றதை சொல்றதை விட அறிவுரை தான் சொல்றேன். என்னன்னா, இங்க வந்து உங்க முன்னால ஒருத்தர் சொன்னார், இந்த பிரச்சனை தேர்ந்துடும். என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய பழக்கருப்பையா அவர்களும் அது போன்ற மூத்தவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், கல்வியாளர்கள், ஊடக நண்பர்கள், இவங்கெல்லாம் அவருக்கு சொல்லியிருக்காங்க, போய் நேர காலில் விழு, பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுட்டு காலில் விழுந்து நீ என்ன சொன்னாலும் எனக்கு சொந்த செயல் தலைவர் பதவி இல்லைன்னா கூட ஒரு தொண்டனாக இருந்து நான் பணியாற்றுவேன், கட்சிக்கு பணியாற்றுவேன் அப்பா அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு அவர்களெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது சொன்ன பிறகு அவர்களிடம், அதாவது சமூகத்தில் மதிப்புள்ளவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், எனக்கு நண்பர்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஆசை எதுவுமே இல்லை. இந்த கட்சிக்காரர்கள் அவர் கிடையாது. அவர்கள் இந்த கட்சி இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய இவரெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, நேராகவும் போய் சொல்லியிருக்காங்க, ஃபோன்லாம் பேசியிருக்காங்க, நேராக போய் பேசியிருக்காங்க. கடைசியில் ஒரு மிகப்பெரிய கல்விமான், எம்பியாக இருந்தவர், எம்எல்ஏ இருந்தவர், அவர் ஒரு பெரிய கல்வி ஸ்தாபனத்தை நடத்தி வர்றார். அவர் போய் பேசிக்கும்போது, நீ இதில் தலையிடாத, நீங்கள் இதில் தலையிடாதீங்க என்ற பதில். அவர் அதோட நமக்கு எதுக்கு இந்த வேலைன்னு பேசாமல் இருந்துட்டார். என்கிட்ட சொன்னார். அது மட்டும் இல்லை, என்னுடைய சம்பந்தி அன்புமணியுடைய மாமனார் கிருஷ்ணசாமி, மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு விழாவில்
ஒரு குழந்தைக்கு ஓராண்டு முடிஞ்சது. ஏகே மூர்த்தியினுடைய பேரன், எனக்கு கொள்ளு பேரன். அதில் அவரும் வந்திருந்தார். என்னுடைய சம்பந்தி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி, நான், என்னுடைய பெரிய மகள் 3 பேரும் அந்த விழாவை சந்திக்கிறோம். அப்போ கிருஷ்ணசாமி சொல்கிறார், என் சம்பந்தி சொல்கிறார், அம்மா என் மகளை பார்த்து, பெரிய மகளை பார்த்து, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாரு அப்பா. என்னை பார்த்து சொல்கிறார், உன் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாரு, ஏதாவது செய்யக்கூடாதாம்மா அப்படின்ட்டு அவர்கிட்ட வருத்தத்தோடு என் மகள்கிட்ட சொல்கிறார். நான் சென்னை போகும்போது என் பெரிய மகள்கிட்ட சொன்னேன், ஏம்மா அப்படி சொன்னார், நாம் போய் பார்த்து நடந்ததெல்லாம் நாம் சொல்லலாமே, பொது வழியில் சொல்ல முடியாது, அதனால் அவர்கிட்ட போய் நாம் எல்லாம் சொல்லலாமே, நடந்ததெல்லாம் ஆதியோடந்தம்மா சொல்லலாமே அப்படின்னு. அப்போவும் என்னுடைய துணைவியார் சொல்கிறாங்க, வாங்க இல்லை போய் தான் வருவோம்னுட்டு. அப்புறம் நான் என் பெரிய மகளும் போய் அவர் வீட்டில் பார்த்து 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்ததெல்லாம் சொன்னோம். அவர் எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்கள் வந்துட்டோம். அதன் பிறகு அவரிடமிருந்து ஒரு பதிலும் எங்களுக்கு இல்லை. நானும் தொலைபேசியில் பேசலை. என்னால் அவரையும் உனக்கே அந்த வீண் வேலை அப்படி என்று சொல்லியிருப்பார்கள் நினைக்கிறேன். இல்லைன்னா அவர் அதிக அதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார். 2 பேரும் ஒன்றா இருக்கணும், ஒரே இதுவாக இருக்கணுன்ற அந்த எண்ணத்தில் அவர் ஆர்வம் காட்டினார். அதே மாதிரி கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் யார், விஷ்ணு பிரசாத், அவருக்கு நான் ஒரு தொலைபேசியில் பேசி, இதெல்லாம் பொது வழியில் நடந்தது, பொது வழியில் உங்களுக்கு சொன்னால் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அவரோட தொலைபேசியில் பேசி, கண்ணை வாமா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு மேலப்பட்ட நம்ம ஊர் வந்தவாசி பக்கத்தில் ஒரு திருவிழா இருக்குது, இதை முடிச்சுட்டு நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னாரு. அதன் பிறகு அவரிடமிருந்து மரியாதைக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக கூட தொலைபேசியில் நான் ஏதோ ஒரு காரணம் சொல்லி நான் வர முடியல, இல்லை உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒன்று, ஒரு வாரத்தை கூட பேசலை. அப்போ அவரையும் இங்கே வராமல் தடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். இது மாதிரி நிறைய இருக்குது, அது சொல்லிகிட்டே போகலாம். அன்புமணிக்கு அறிவுரை சொல்கிற என்ன அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதாவது நான் முயலுக்கு 4 காலுங்கிறேன், 4 கால் தானே, 4 கால் தானே, அவர் 3 காலுங்கிறார். இதுதான் பிரச்சனை. முயலுக்கு 4 காலுன்னு சொல்லி ஏற்றுக்கினார்னா முடிஞ்சு போச்சு. அதை மாம்பழம் சின்னமாக கொடுக்கல, இன்னும் இப்போல்லாம் உடனே எடுத்து மாம்பழத்தை இப்போ சீசன்றதுனால எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குன்னு அது அந்த நேரத்துக்கு தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் கொடுக்கல. எல்லாம் அதான் பொய்யான தகவல்கள். அதாவது பொதுவாக நான் இதை சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு பொய்யா பேசுறத சொல்லித்தான் ஆகணும். முதல்ல இருங்க. அதாவது அந்த ஒரு காலத்தில் ஒரு கட்சி மேடையில் பேசும்போது
ஒரு கட்சியை தாக்கி